வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான கேபேஜ் மஞ்சூரியன், இதோட வெஜ் நூடுல்ஸ். நம்ம வீட்டில் கண்டிப்பாக முட்டைகோஸ் இருக்குல்ல, அந்த முட்டைகோஸை வச்சு நம்ம ஈஸியான ஸ்டைலில் ஒரு சைனீஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது, அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அதாவது நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்க ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ். கார்ன்ஃப்ளவர் நம்ம வீட்டில் இருக்கும், டொமேட்டோ கெச்சப் இருக்கும், கொஞ்சம் சால்ட்டு, சோயா சாஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக் ரெசிபி எல்லா கடையிலும் கிடைக்கும். அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெஜ் நூடுல்ஸ் எப்படி ப்ராப்பராக அந்த நூடுல்ஸை பாயில் பண்ணணும், அந்த நூடுல்ஸ் பாயில் பண்ண பிறகு அந்த வெஜிடபிள்ஸோட எப்படி டாஸ் பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெஜ் நூடுல்ஸ் தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் ஒரு பாக்கெட், கேரட் 2 நம்பர், பீன்ஸ் 6-8 நம்பர், கேப்சிகம் 1 நம்பர், கேபேஜ் ஒரு கைப்பிடி, ஆனியன் 1 நம்பர், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய பூண்டு 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், வினிகர் ஃபியூ ட்ராப், ஒயிட் பெப்பர் பவுடர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நூடுல்ஸ் எப்படி பாயில் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது சில பேர் நூடுல்ஸ் ஓவர் குக் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நூடுல்ஸ் டாஸ் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக எப்படி பாயில் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேனில் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு சீசனிங் தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். அதே டைமில் எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த நூடுல்ஸ் வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இந்த ஆயில் கொஞ்சம் போடுறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போது இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க டைமரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7-8 நிமிஷம். சில நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கும் போது அதில் பின்னாடி போட்டிருப்பாங்க எத்தனை நிமிஷத்தில் பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7-8 நிமிஷம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த நூடுல்ஸை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். அதுக்கு பிறகு தான் பேனில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். சூடோடு போட்டு நீங்கள் டாஸ் பண்ணால் கண்டிப்பாக உடையும். அதே டைமில் அந்த வெஜிடபிள்ஸும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு லைட்டாக பேனில் போட்டு டாஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியானதை அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் இந்த மாதிரி உதிரியாக போடுங்க. இந்த உதிரியாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடுறோம். அந்த ஆயில் எதுக்காக கேட்டிங்கன்னா, திருப்பியும் ஒட்டாமல் இருக்க தான் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் போட்ட பிறகு சூடு ஆறட்டும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பாயில் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரணும். நூடுல்ஸ் பாயில் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸை சின்னதாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் எப்படி டாஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த கடாயில் ஃபஸ்ட்டு எல்லா சைட்லேயும் அந்த எண்ணெயை வச்சு சீசன் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸும் இந்த நூடுல்ஸும் போட்டு டாஸ் பண்ணும்போது ஒட்டாமல் கரெக்டாக வரணும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சீசன் பண்ணுறோம். எக்ஸஸாக இருக்க எண்ணெயை எடுத்துருங்க. அதிகபட்சம் 1 டேபிள் ஸ்பூன் போதும் இந்த குவான்டிட்டிக்கு நான் பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு போட்ட உடனே ஆனியன், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே போடுறோம்.
இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஜூலின்னு சொல்லுவாங்க. தின் ஸ்லைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட் போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு, குடமிளகம் போட்டாச்சு, அதே டைமில் முட்டைகோஸும் போட்டிருக்கோம். இந்த முட்டைகோஸ் நிறைய பேர் லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணும்போது நூடுல்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக கேபேஜ் அதிகமாக போட்டுருவாங்க. கேபேஜ் வந்து அதிகமான குவான்டிட்டி தான், எல்லாமே ஒரு ஈவன் குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீசனிங் எல்லாமே இதில் போட ஆரம்பிக்கிறோம். தேவையான உப்பு, அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கோம். இந்த சுகர் எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு பிறகு ஒயிட் பெப்பரும் அதிகமாக போடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள்ஸை அப்படியே டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 30% அளவுக்கு வதக்கிருக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. எப்போவுமே இந்த வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? அதே டைமில் பாருங்கள், இந்த கேரட்டு, இந்த வெங்காயம்லாம் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். 30 to 40% அளவுக்கு வதக்கினா மட்டுமே போதும். அடுத்தது நூடுல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோயா சாஸ். சோயா யூஸ் பண்ணும்போது லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த லைட் சோயா போட்ட பிறகு கொஞ்சம் வினிகர், டொமேட்டோ கேச்சப். இந்த 3 சாஸும் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக போடுங்க. அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஒரு போர்ஷன் இல்லை 1.5 போர்ஷன் அளவுக்கு தான் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக வீட்டில் மசாலாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கடாயில் உங்களோட லேடில் வந்து அப்படியே நடுப்பகுதியிலேருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். 2-3 ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அதே டைமில் எப்படி டாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கரெக்டான மெத்தடில் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நூடுல்ஸ் பாயில் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இது தொடர்ந்து ஒரு சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? முட்டைகோஸ் 200 கிராம், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு திக்னிங் ஏஜென்ட், அதாவது இந்த கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தின்னாக நல்லா கரைச்சி எடுத்துருக்கணும். எதுக்காகன்னா, அந்த சாஸ்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுன்னு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இந்த கேபேஜ் பால் எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கேபேஜை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த முட்டைகோஸை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதிகமான உப்பும் வேண்டாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர், சோயா சாஸ் அதிகபட்சம் ஒரு 4 ட்ராப் இல்லை 5 ட்ராப் இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் மைதா போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். மைதா அதிகமாக இருக்கும், கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், இந்த கேபேஜ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 by 1 எடுத்து பால் மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ரவுண்டாக பிடிக்கணும் ஷேப்லாம் இல்லை, சும்மா ரஃப்பாக எடுத்து போட்டாலே போதும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குல்ல, சூடான எண்ணெயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். கேபேஜ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, பட் இருந்தாலும் மைதா, கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதனால கரெக்டான ஃப்ளேம் வச்சு 1 by 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க.
கலர் ரொம்ப மாறக்கூடாது, லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாஸில் போட்டு டாஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு சொல்லி ப்ராசஸ் இருக்கும். இதை அப்படியே உல்ட்டாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்து சாஸ் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கேபேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேட்டரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த வெஜிடபிள்ஸ் மிசம்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடணும். ரெண்டாவது அந்த திக்னிங் ஏஜென்ட் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ணிடணும். அதுக்கு பிறகு வந்து இந்த பால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 4th ஸ்டெப் தான் வந்து சாஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா இந்த சாஸ் ரெடி ஆன உடனே வந்து இந்த பாலை போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது சாஸ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த ஆனியன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆனியன் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும் அந்த சாஸ்க்கு. அதனால தான் வெங்காயம் 1 நம்பர் பெரிய சைஸில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், லைட் சோயா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு சில்லி சாஸ், வினிகர். இந்த சில்லி சாஸ் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். ஆனால் சின்ன குவான்டிட்டினால நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏங்கிட்டனா அந்த சில்லி சாஸ் ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி குக் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். ஒரு பாட்டிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 to 40 rupees இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதே டைமில் சுகர் போட்டிருக்கேன். அந்த சுகர் எதுக்காக போட்டால் அந்த சோயாவில் இருக்க அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த சுகர் போட்டிருக்கோம். அதே டைமில் ஒயிட் பெப்பர் அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும். இந்த ஒயிட் பெப்பர், சால்ட்டு எல்லாம் போட்ட பிறகு இந்த சாஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக அந்த சாஸ் கொஞ்சம் பாயில் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி அந்த சாஸை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வந்து இதில் தேவையான அளவுக்கு ஊற்றி திருப்பி கொஞ்சம் சாஸ் கெட்டியாகிற டைமில் அந்த கேபேஜ் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே டைமில் இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப திக்காகிடும், சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் இருக்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேபேஜ் பால்ஸை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்து சேவ் பண்ணினா சூப்பர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது, அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்க கேபேஜ் வச்சு ஒரு மஞ்சூரியன் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த முட்டைக்கோஸ் வச்சு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது. அதே டைமில் இந்த வெஜ் நூடுல்ஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மிக்ஸ் வெஜிடபிள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் குக் பண்ணால் அது கொஞ்சம் ஓவர் குக் ஆனால் உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்காது. அந்த மாதிரி இருந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. எப்பவுமே நூடுல்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த பேன் வந்து நல்லா பைப்பிங் ஹாட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டோன்னே நல்லா ஜஸ்ட் அந்த பேன் அந்த ஹீட்லேயே அந்த லைட்டை டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுதுன்னா நல்லா க்ரன்ச்சியான வெஜிடபிள்ஸோட நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு பக்குவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.